தேசிய மாணவர் படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் பிரதமர் மோடி. குடியரசு தின விழாவிற்காக நாடு முழுக்க இருந்து வந்திருந்த படையினரின் கம்பீர அணிவகுப்பையும் பார்வையிட்டார். நாளை மறுநாள் விண்ணுக்கு செலுத்தப்படுகிறது இந்தியாவின் 100வது ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணிற்கு பாய்கிறது GSLV F-15. வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல். எதிர்க்கட்சிகளால் 44 திருத்தங்கள் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் 14 திருத்தங்கள் மட்டுமே ஏற்பு. நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்தது. மதம், ஜாதி, பாலின அடிப்படையிலான வேறுபாடுகள் களையப்படும் என முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உறுதி. தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் இருந்து வடகிழக்கு பருவமழை விலகியது. வடக்கு திசையிலிருந்து தென்னிந்திய பகுதிகளுக்குள் வறண்ட காற்று வீசி வருவதாகவும் இந்திய வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் 7வது முறையும் திமுகவை ஆட்சி அமைக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரான எந்தவொரு திட்டத்தையும் எதிர்த்து வெற்றி கண்டு வருவதாகவும் திமுகவினருக்கு கடிதம். குடியரசு தின விழாவில் அரசு துறைகள் சார்பில் பங்கேற்ற சிறந்த அலங்கார ஊர்திகளுக்கு பரிசுகள் வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி மற்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சந்திப்பு. 100 நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசு வழங்க வேண்டிய 1056 கோடி ரூபாய் நிதியை உடனே விடுவிக்க வலியுறுத்தல். சென்னையில் பள்ளி மாணவிகள் 3 பேரை பாழடைந்த கட்டிடத்திற்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த காதலர்கள் 3 பேர் கைது. பாலியல் வன்கொடுமைக்கு உடந்தையாக இருந்ததாக காதலர்களின் 3 நண்பர்களையும் போக்சோ வழக்கில் கைது செய்த போலீசார். தமிழ்நாட்டில் பல சார்கள் பல ரூபங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி வருகின்றனர். சென்னை திருவிக நகரில் 3 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கருங்குழி பூஞ்சேரி இடையே வருகிறது புதிய சாலை. 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைப்பதற்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க ஒப்பந்தம் கோரியது தமிழ்நாடு அரசு. வேங்கை வயல் வழக்கில் முரண்பாடுகளுடன் சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது. குற்றவாளிகள் என குறிப்பிடப்பட்டுள்ள முரளி ராஜா, சுதர்ஷன் மற்றும் முத்துகிருஷ்ணன் சார்பில் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு. வேங்கை வயல் வழக்கில் வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவை ரத்து செய்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு வழக்கை மாற்ற வேண்டும். குற்றஞ்சாட்டப்பட்ட 3 பேருமே பட்டியலினத்தவர்களாக இருப்பதால் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் கோரிக்கை. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. எஃப்ஐஆர் வெளியாக காரணமான அதிகாரிகளிடமிருந்து வசூலித்துக் கொடுக்க ஆணை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சென்னை காவல் ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு தடை. தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றம் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தின் எஃப்ஐஆர் வெளியான வழக்கு. சென்னை அபிராமபுரம் காவல் ஆய்வாளரிடம் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விசாரணை. பல்லடம் அருகே கல்குவாரி குட்டையில் துணி துவைக்கச் சென்றபோது தாய் மற்றும் 2 குழந்தைகள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொரு குழந்தையின் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ள தீயணைப்பு வீரர்கள். கோவையில் செயல்பட்டு வரும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஆன்லைன் கல்வி நிறுவனம் திடீரென மூடப்பட்டதாக தகவல். வேலை இழந்தது தெரியாமல் பணிக்கு வந்தவர்கள் அலுவலகம் முன்பு திரண்டு முழக்கமிட்டதால் பரபரப்பு. சீர்காழி அருகே மருத்துவர், அரசு ஊழியர் என்று கூறி வெவ்வேறு பெயர்களில் 5 ஆண்களை ஏமாற்றி திருமணம் செய்த பெண் முன்னாள் கணவர்கள் அளித்த புகாரில் கைது செய்து சிறையில் அடைப்பு. பெண்களுக்கு மாதம் 2100 ரூபாய் உதவித்தொகை, பேருந்தில் மாணவர்களுக்கு இலவச பயணம் உள்ளிட்ட 15 வாக்குறுதிகளுடன் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது ஆம் ஆத்மி.
கெஜ்ரிவாலின் உத்தரவாதம் என்ற பெயரில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் மூத்த குடிமக்களுக்கு இலவச மருத்துவம், தண்ணீர் கட்டணம் ரத்து என அறிவிப்பு. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் புனித நீராடினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் துறவிகளுடன் இணைந்து திரிவேணி சங்கமத்தில் வழிபாடு. பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் இரண்டாவது மகன் யோஷித ராஜபக்சே ஜாமீனில் விடுதலை. தலா 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 பிணை நிபந்தனைகளுடன் விடுவித்தது கொழும்பு நீதிமன்றம். 2024ஆம் ஆண்டின் ICC டெஸ்ட் கிரிக்கெட்டின் சிறந்த வீரராக இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா தேர்வு. அதிக முறை ICCயின் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் விருதை வென்ற ஆஸ்திரேலியாவின் சாதனையை பும்ரா மூலம் சமன் செய்தது இந்தியா. 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் வீராங்கனைக்கான ICC விருதை வென்றார் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா. கடந்த ஆண்டில் 13 போட்டிகளில் விளையாடி 4 சதங்கள் மற்றும் 3 அரை சதங்களை அடித்தவருக்கு கௌரவம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. கிராம் தங்கம் 7540 ரூபாய்க்கும் சவரன் தங்கம் 60320 ரூபாய்க்கும் விற்பனை.